பணக்கார குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலில் என்னை படிக்க வச்சார். அவ்வளோ பெரிய ஸ்கூலில் பணக்கார குழந்தைங்களுக்கு மத்தியில் நான் ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணுன்னு நான் ஒன்று தான் இருந்தேன். மற்றவங்க எல்லாருமே பெரிய பெரிய தொழிலதிபர்களோட குழந்தைகள் தான் இருந்தாங்க. அதனால் நானும் பிஸ்னஸில் ஈடுபட்டேன். நிறைய பெண்மணிகளை பிஸ்னஸில் ஈடுபட வச்சேன். அப்படி தான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படின்ற போது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் உமன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பார்லருன்னு இல்லை, எந்த தொழில் ஆரம்பித்தாலுமே அவங்களுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுறது வந்து மினிமம் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது லாஸ் ஆனாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியும். ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் போட்டுட்டு அது லாஸ் ஆனால் அது பெரிய இழப்பாயிடும். அப்போ அதுலேருந்து மீண்டும் அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பிஸ்னஸ் தொடங்கினாலும் அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு அவங்க வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அது ஒரு க்ரைட்டீரியா கையில் வச்சுட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டே என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அப்புறம் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பக்கம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பல துறைகளில் அவங்களோட பங்களிப்பை கொடுத்துட்ருக்காங்க திருமதி டாக்டர் லக்ஷ்மி பிரியா அவர்கள். அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படி இந்த லெவலில் ரீச் ஆகிருக்காங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் ஒரு பிஸ்னஸ் உமனாகவும் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். வெல்கம் மேம். சொல்லுங்கள் மேம், டாக்டர் லக்ஷ்மி பிரியானா யார் மேம்? லக்ஷ்மி பிரியான்றது ஒரு சாதாரண ஆட்டோ சதாசிவத்தோட பொண்ணு. கோயம்புத்தூரில் இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தையாக நான் பிறந்தேன் 1987. நான் இப்போ வந்து டாக்டர் துறை மட்டும் கிடையாது, பல துறைகளில் என்னோடய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறையா பெண்மணிகள் அந்த மாதிரி துறைகளில் சாதிக்கணும், யாருக்கும் கீழே வேலை செஞ்சு சம்பளத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க நாட்களை கழிக்கிறதுக்கே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து சாதாரணமாக இல்லாமல் அவங்க ஒரு சாதனை பெண்மணிகளாக இருக்கணும்னு நிறையா பெண்மணிகளை நான் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். பல துறைகளில் அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் இப்போது லக்ஷ்மி பிரியான்றது. என்னென்ன துறையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா மேம்? நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா, பியூட்டிஷியன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், PMU கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆரி ஒர்க் சொல்லி கொடுக்குறேன், டெய்லரிங் சொல்லி கொடுக்குறேன். நிறைய பெண்கள் இப்போ என்கிட்ட படித்த என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, நிறைய டெய்லரிங் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபேஷன் டிசைனிங், பொட்டிக், அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களால் நான் நல்லா இருக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ நீங்கள் டாக்டர் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும், ஆட்டோ டிரைவரோட பொண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி அந்த டிகிரி வாங்கினீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணீங்க நீங்கள்? ஆக்சுவலி என்னோடய பேஸ் வந்து எங்கள் அப்பா வந்து ஆட்டோ ஓட்டி தான் எங்களெல்லாம் படிக்க வச்சார். குழந்தைங்கள ஆட்டோ ஓட்டி படிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார். பணக்கார குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலில் என்னை படிக்க வச்சார். அவ்வளோ பெரிய ஸ்கூலில் பணக்கார குழந்தைங்களுக்கு மத்தியில் நான் ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணுன்னு நான் ஒன்று தான் இருந்தேன். மற்றவங்க எல்லாருமே பெரிய பெரிய தொழிலதிபர்களோட குழந்தைகள் தான் இருந்தாங்க. நானும் என் பிரதர்ஸ் மட்டும்தான் வந்து ஆட்டோ டிரைவரோட குழந்தைங்க. அதுக்கு ஈக்குவலாக எங்கள் அப்பா படிக்க வச்சார். ஒரு காலத்துக்கு அப்புறம் எனக்கு 15-16 வயசு ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவால் 3 பேரால் படிக்க வைக்க முடியாதுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி கொடுத்தது மெட்ராஸ் மாப்பிள்ளைக்கு, மிஸ்டர் கார்த்திகேயன். அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் நான் படித்ததுக்கு காரணம் எல்லாம் அவர் தான் என்னை படிக்க வச்சார். அதுக்கப்புறம் நான் BBA தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். BBA ஸ்டார்ட் பண்ணேன், MBA ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு டாக்டரேட்டுன்றது என்னோடய கனவாக இருந்தது. அப்புறம் அந்த கனவையும் நான் சாதித்தேன். அதையும் அவர் தான் படிக்க வச்சார். ஸோ இப்போ நான் இன்றைக்கி ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனாக இருக்கேன். ஸோ அதையும் அவர் தான் சாதித்தார். அவரால் தான் என்னால் சாதிக்க முடிஞ்சிச்சு. நான் டாக்டராகவும் போயிட்டுருக்கேன், சில ஹாஸ்பிட்டல்ஸில் சர்ஜரிஸ்க்கும் போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னோடய ஆம்பிஷன் அது கிடையாது. என்னோடய ஆம்பிஷன் வந்து நிறையா பெண்மணிகள் வந்து சாதிக்கணும் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு. ஏன்னா எனக்கு 3 குழந்தைங்க. என்னால் அந்த 3 குழந்தைங்கள வச்சுட்டு ஒருத்தங்க கிட்டே போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாத சிச்சுவேஷன் இருந்தது. என்ன தான் என்கிட்ட படிப்பு இருந்தாலும் என்னால் போய் படித்து என்னால் வேலைக்கு போய் சம்பாரித்து என் குழந்தைங்கள காப்பாற்ற முடியல. ஒருத்தருடைய வருமானம் பத்தாது, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இந்த இப்போத்த காலகட்டத்துக்கு. அப்போது எனக்கு வந்து தொழில் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போது அதுலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், தொழில் தான் முக்கியம், பிஸ்னஸ் பண்ணினா தான் நம்ம மேலே வர முடியுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். அதனால் நானும் பிஸ்னஸில் ஈடுபட்டேன், நிறைய பெண்மணிகளை பிஸ்னஸில் ஈடுபட வச்சேன். அப்படி தான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு.
உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா முதல்ல யார் கொடுத்தாங்க? பியூட்டிஷியன் ஆகிறதுக்கு, இந்த டெய்லரிங் கிளாஸ் பண்ணுறதுக்கு? அது வந்து நான் மலேசியாவில் படித்தேன். என்னுடைய பிஜி மலேசியாவில் நான் பண்ணும்போது அங்கே ஒருத்தர் பியூட்டி பார்லரில் என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க ஈவினிங். அந்த பியூட்டி பார்லரில் வேலைக்கு போனதோட நாலேஜ் தான் எனக்கு பியூட்டி பார்லர் நாலேஜ். அதை வச்சு தான் நான் வந்து இந்தியாவில் வந்து பியூட்டி பார்லர் தொடங்கலான்றது. இல்லைன்னா எனக்கு எதில் திடீர்னு இறங்குறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் பியூட்டி பார்லரில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றதெல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ பியூட்டி பார்லரில் வந்து நிறையா இருக்குது. நான் இப்போ பிஎம்யூ எஸ்தட்டிக்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது ஒன்றா கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் அகாடமி தொடங்கினேன். அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன், ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கிட்டேன், அது சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஆரி ஒர்க் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன், எம்ப்ராய்டரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ நீங்கள் டாக்டரேட் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க மேம். டாக்டரேட் படித்து முடிச்சுட்டு உங்களால் எப்படி இதையும் உங்களால் சமாளிக்க முடியுது பியூட்டி பார்லர்? அதுதான், அது என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு ஆன் டைமுக்கு என்னால் போக முடியல இல்லைங்களா. நான் வந்து நான் மெடிக்கலாகவும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். அந்த டைமிங்லேயே என்னால் போக முடியல, என்னால் குழந்தைங்கள வச்சுட்டு போக முடியல. எனக்கு வந்து 3வது குழந்தை பிறந்த ஆஃப்டர் ஃபேமிலி பிளானிங் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, 3வது குழந்தை. ஸோ 2 பெண் குழந்தைங்களையும் விட்டுட்டு என்னால் வந்து வேலைக்கு போக முடியாததுனால தான் அந்த பிஸ்னஸ் வேணான்றதால தான் நான் எனக்கு என்ன பிஸ்னஸ் ஏற்றுக்க முடியுமோ அதில் வந்தேன். இப்போ நான் என் தொழிலையும் பார்த்துக்கலாம், என் குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம். நான் என் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வந்து நான் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கலாம். நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சேன்னா அங்கே போய் என் குழந்தைங்கள வச்சுக்க முடியாது இல்லையா. நம்ம குழந்தைங்களுக்கு அப்புறம் தானே நம்ம அதுக்காக தானே நம்ம ஒரு பெண்ணாக என்ன பண்ணணும், ஒரு தாயாக என் குழந்தைங்கள காக்க வேண்டியது தானே என்னோட கடமை. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்காக தான் நான் பிஸ்னஸுக்கு வந்தேனே. நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தீங்க? யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி நான் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக தான் இருந்தோம். ஏன்னா அப்போ தான் படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, குழந்தைங்கள் சிசேரியன் செலவு அது இதுன்னு ரொம்ப டவுனாக தான் இருந்தோம். எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. அந்த நேரத்தில் என் பிரதர் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு பிஸ்னஸை ஃபஸ்ட் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். ஸோ அவன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு பியூட்டி பார்லர் அப்படின்றது. சரி இதை வச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னு மதுரவாயலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது என்னோடய பிரதர் தான். அவனோட சப்போர்ட்டில் தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக யாரும் சப்போர்ட் பண்ணினது கிடையாது. எங்கள் அப்பா அப்பப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ எங்கள் அப்பா நோ மோர். அவர் இருந்த வரைக்கும் அவரால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். இந்த ஆரம்பத்துலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படின்ற போது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் உமன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இருக்கிற உமன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ன உடனே எடுத்த உடனே பெருசாக எதையும் செஞ்சிட வேண்டாம். அவங்களால கொஞ்சமாக முதலீடு போட்டு கொஞ்சமாக ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் வர வருமானத்தை வச்சு அவங்களுடைய தொழிலை எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். எடுத்த உடனே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் போட்டுட்டு அப்புறம் வருமானம் வராமல் அது ஒரு கடனாகி அந்த மாதிரி கஷ்டப்படாமல் எடுத்த உடனே சின்னதாக தொடங்குங்க. ஃபஸ்ட்டு டோர் ஸ்டெப் தொடங்குங்க. அதில் வருமானம் வருது, அதுக்கப்புறமா ஒரு பார்லர் சின்னதாக போடுங்க, அதுக்கப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்லருன்னு இல்லை, எந்த தொழில் ஆரம்பித்தாலுமே அவங்களுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து மினிமம் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது லாஸ் ஆனாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியும். ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் போட்டுட்டு அது லாஸ் ஆனால் அது பெரிய இழப்பாயிடும். அப்போ அதுலேருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ எல்லா பெண்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் என்ன முடியுமோ உங்கள் கைக்கு அடக்கமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். இப்போ அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சில பேர் வந்து அகலக்கால் பெருசாக எடுத்து வச்சிடுறாங்க. அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியல. சம்டைம்ஸ் லாஸும் வருது, சம்டைம்ஸ் கெயினும் வருது. அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா. எல்லா பிஸ்னஸ்லேயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்னு இருக்க தான் செய்யும் சார். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பிஸ்னஸ் தொடங்கினாலும் அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு அவங்க வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அது ஒரு க்ரைட்டீரியா கையில் வச்சுட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டே என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அப்புறம் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன தொடங்கினாலும் அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு முன்னாடியே ஒரு நோட்ஸ் வச்சுக்க சொல்லணும். வச்சுட்டதுக்கப்புறம் தான் அவங்க அது எந்த டைமில் டவுன் ஆகுமோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுனா அந்த பிஸ்னஸ் உடனே அப்படியே ஹைப் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும் சார். பிஸ்னஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். என் பிஸ்னஸில் கூட தான் லாக்டவுன் பெரிய எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே அப்படியே பண்ணிடக்கூடாது சார். மேடம், இப்போ லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சரியான கைட்னஸ் இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க.
இப்போ ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது கைட்னஸ் தேவைப்பட்டால் உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். எல்லா லேடிஸும் முன் வரணும், நல்லா போல்டாக அவங்கெல்லாம் முன் வரணும். அந்த மாதிரி முன் வரணுன்றது தான் என்ன மாதிரியான பெண்களுக்கு ஆசையும் கூட. யாராக இருந்தாலும் எப்போயா இருந்தாலும் என்ன லேடிஸ்க்காக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறேன். பிஸ்னஸ் விஷயத்துலையோ இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுதா, இல்லை என்ன மாதிரியான பிஸ்னஸ் தொடங்கலாம், எந்த மாதிரி எந்த கேள்விகள் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னை அவங்க தொடர்பு கொள்ளலாம் சார். நன்றி மேம். நன்றி. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்போ உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா மேடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தயங்காமல் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸில் ஐடியாஸ் ஏதாவது நீங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேடம் நீங்கள் கால் பண்ணலாம். மேடமோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேடம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.